ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? 2018 கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். அதுக்கான ஆன்சரு அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? பார்ட் 1 நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்களாம் அதை பாருங்கள். அப்படி இல்லைன்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். சரிங்களா? அந்த லிங்க்கை தரேன், பார்க்காதவங்க பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்லாம் வெறும் ஆன்சர் மட்டும் நம்ம பார்க்குறதில்ல. அந்த 4 ஆப்ஷன் இருக்குது இல்லையா? ஒரு கொஸ்டின்லையும் ஏபிசிடி அந்த 4 ஆப்ஷனில் ஆன்சர் இல்லாத மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் அதுக்கான அர்த்தம் என்ன, அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்க்குறோம். கீ பாயிண்ட்லாம் பார்க்குறோம். சரிங்களா? அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம சப்ஜெக்டை ஓவராலாக கவர் பண்ணுற மாதிரியும் நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். சரிங்களா? அப்படி தான் நம்ம படிக்கணுமே. எப்பவுமே ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா அதில் வெறும் அந்த ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு போடாது, மற்ற ஆப்ஷன்ஸ்க்கான அர்த்தமும் என்ன, அது டீட்டெயில் என்னவும் பார்த்துட்டோம்னா நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் கூட நீங்களும் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கும் இதிலேருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாமே ஒன்று தான், பிஏவும் ஒன்று தான், டிப்ளமோ ஒன்று தான். என்ன சிலபஸ் மட்டும் தான் கொஞ்சம் வேரி ஆகும். ஆனால் கொஸ்டின்ஸ்லாம் மோஸ்ட்லி இப்படி தான் காமனாக எடுப்பாங்க. சரிங்களா? டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்ட் 2 இதுக்கான அந்த கொஷின்ஸ் கண்டினியூஷன் பார்க்கலாம். சரிங்களா? லாஸ்ட் டைம் எங்கே விட்டோமோ அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். சரிங்களா? பார்ட் 2 பார்க்கலாம் வாங்க. பார்ட் 1ல் 6th கொஸ்டின் நம்ம பார்த்து வந்தோம். சரிங்களா? ஆனால் அதுக்கான டீட்டெயில் நான் சொல்லலை, அப்போ நான் மறந்துட்டேன். இருந்தாலும் நான் சொல்கிறேன், முக்கியமான கீ பாயிண்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். 6th கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பார்ட் 1ல் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் மெக்கானிசம் இஸ் மேட் ஆஃப் டர்னிங் பேர்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? லாஸ்ட் டைம் சொல்லிட்டோம். ஆன்சர் பீக்குலியர் மெக்கானிசம் சொல்லியாச்சு. சரிங்களா? பீக்குலியர் மெக்கானிசம் தான் ஆன்சரு. பட் அந்த ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கல்ல, இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்காட் ரசல் மெக்கானிசம். ஸ்காட் ரசல் மெக்கானிசம் அப்படின்னா என்னன்னா, இது தியரிட்டிக்கலாக லீனியர் மோஷன் தான் கொடுக்கும். சரிங்களா? தியரிட்டிக்கலாக லீனியர் மோஷன் கொடுக்கும். அதே போல் முக்கியமான பாயிண்ட்டு, இட் கன்சிஸ்ட் ஆஃப் போத் ஸ்லைடிங் அண்ட் டர்னிங் பேர்ஸ். சரிங்களா? இந்த பீக்குலியர் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா ஒன்லி டர்னிங் பேர்ஸ் தான். ஆனால் ஸ்காட் ரசல் மெக்கானிசம்னா அது போத் ஸ்லைடிங் அண்டு டர்னிங் பேர்ஸ். முக்கியமான பாயிண்ட்டு, இப்படியும் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் நோட் பண்ணிக்கங்க. ஸ்காட் ரசல் மெக்கானிசம் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் போத் ஸ்லைடிங் அண்ட் டர்னிங் பேர்ஸ். அதே போல் தியரிட்டிக்கலாக லீனியர் மோஷன் தான் அது கொடுக்கும், லீனியர் மூவ்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட் மெக்கானிசம். வாட் மெக்கானிசம் பாருங்கள், 2 பாயிண்ட் கொடுத்துருக்கேன், முக்கியமான பாயிண்ட்டு. இது இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் ஸ்ட்ரெயிட் லைன் மெக்கானிசம். நோட் பண்ணிக்கோங்க, அப்ராக்சிமேட் ஸ்ட்ரெயிட் லைன் மெக்கானிசம். இதோட மூவ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இட் இஸ் யூஸ்ட் இன் ஆட்டோமொபைல் சஸ்பென்ஷன்ஸ். எதுக்குன்னா இட் இஸ் அலோவிங் த ஆக்சல் ஆஃப் எ ஆட்டோமொபைல் ஆர் வெஹிக்கல் டு ட்ராவல் வெர்டிகலி வைல் ப்ரிவென்டிங் சைட்வேஸ் மோஷன். சரிங்களா? இப்படி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கும். இது எங்கே யூஸ் ஆகுது, ஏன், என்ன பர்பஸ்ன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? ஆட்டோமொபைல் சஸ்பென்ஷனில் யூஸ் ஆகுது. இது என்ன அலோவ் பண்ணுதுன்னா, ஆக்சல் ஆஃப் எ வெஹிக்கிள் அலோவ் எப்போனா அது எப்போ வெர்டிகலாக ட்ராவல் பண்ணுதோ அப்போ. எதை ப்ரிவென்ட் பண்ணுதுன்னா சைட்வேஸ் மோஷனை ப்ரிவென்ட் பண்ணுது. சரிங்களா? அதுக்கப்புறம் பீக்குலியர் மெக்கானிசம் நமக்கு தெரியும், டர்னிங் பேர்ஸ் மட்டும். சரிங்களா? அதான் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, டர்னிங் பேர்ஸ் எது உருவாக்கும்னு சொல்லிட்டு. அதுதான் பீக்குலியர் மெக்கானிசம். சரிங்களா? டர்னிங் பேர்ஸ். சரிங்களா? டர்னிங் பேர்ஸ் தானே அது பீக்குலியர் மெக்கானிசம். அதுக்கப்புறம் பேண்டோகிராஃப் மெக்கானிசம்னா என்னன்னு பாருங்கள். இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, சிசர் லிஃப்ட் மெக்கானிசம். லிஃப்ட் மெக்கானிசம் அப்படி மேலேயும் கீழே மட்டும் தான் போகும், அதாவது வெர்டிக்கல். சரிங்களா? அதாங்க சொல்லியிருக்காங்க. விச் இஸ் மூவ்ஸ் வெர்டிக்கல் ரேதர் தென் ஹரிசாண்டல். சரிங்களா? இது வெர்டிக்கலாக தான் அதிகமாக மூவ் ஆகும், ஒர்க் ஆகும். நோட் பண்ணிக்கோங்க, பேண்டோகிராஃப் மெக்கானிசம் ஆர் சிசர் லிஃப்ட் மெக்கானிசம் ஒன்லி வெர்டிக்கல். சரிங்களா? இது முக்கியமான பாயிண்ட்ஸ். அந்த 6வது கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள் கண்டினியூஷன், அடுத்த கொஸ்டின் கண்டினியூஷன் பாருங்கள். 13வது கொஸ்டின், த ஈக்குவல் லென்த் ஆஃப்
காலம் சப்போர்ட்டட் ஃபிம்லி அட் போத் எண்டேஸ். சரிங்களா, அதான் என்ன கேட்டிருக்கேன்னா, ஒரு காலம் இருக்குது, காலம்னா அது ஒரு பில்லரு. இந்த பில்லர் வந்து போத் எண்டு வந்து ஃபிக்ஸ்டு ஆயிடுச்சு அப்படின்னா அதோட ஈக்குவல் லென்த்து கேட்டிருக்காங்க. ஈக்குவல் லென்த்துக்கு ஒரு சிம்பிள் பாருங்கள். ஈக்குவல் லென்த்துனா எல்இன்னு அர்த்தம். ஈக்குவல் லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த காலத்தோட ஈக்குவலண்ட் லென்த் போத் எண்டு ஃபிக்ஸ்டு ஆயிருந்தா இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 0.5 எல். சரிங்களா, எல்னா அது லென்த்துன்னு அர்த்தம். எல்இ ஈக்குவல் டு 0.5 எல். சரிங்களா, இந்த 0.5 எல்லுக்கு இதில் இதை வேற மாதிரி கூட கொடுத்துருக்கலாம். எப்படின்னா 1/2 இன்ட்டு எல்லு. இந்த எல்லு இல்லை கேப் லெட்டராக கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்களா, 1/2 இன்ட்டு கேபிட்டல் எல் இல்லை L/2 இப்படியும் கொடுத்துருக்கலாம். சரிங்களா, எப்படி கொடுத்தாலும் கரெக்டாக வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் கரெக்டாக ஒர்க் ஆகணும். இல்லைனா நம்ம ஆன்சர் வந்து குழப்பிடுவோம். ஸோ அதுக்கான ஆன்சர் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அதே போல் இதில் ஒரு முக்கியமான சில பாயிண்ட்டையும் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ இங்கே வந்து போத் எண்டு ஃபிக்ஸ்டு, அதாவது ஃபிம்லிங் இதில் சப்போர்ட்டட் ஃபிம்லி அட் போத் எண்டுனா போத் எண்டு ஃபிக்ஸ்டுன்னு அர்த்தம். இப்போது அதிலே வேறு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா போத் எண்ட்ஸ் ஆர் ஹிஞ்சுடு. பாருங்க, போத் எண்ட்ஸ் ஆர் ஹிஞ்சுடு, HINGED ஹிஞ்சுடு ஆறு பின்னுடு அல்லது பின்னுடு. சரிங்களா, போத் எண்ட்ஸ் ஆர் ஹிஞ்சுடு ஆர் அல்லது பின்னுடு. சரிங்களா, இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அதோட எஃபெக்டிவ் லென்த் என்னன்னு பாருங்கள். LE ஈக்குவல் டு LEனா எஃபெக்டிவ் லென்த். சரிங்களா, அதோட எஃபெக்டிவ் லென்த்னா எல். அந்த காலம் லென்த்துனாவோ அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். LE ஈக்குவல் டு எல். சரிங்களா, அதுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கண்டிஷன் பாருங்க. ஒன் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஞ்சுடு. சரிங்களா, HINGED ஹிஞ்சுடு. அதர் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதர் எண்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு. ஒன் எண்டு வந்து ஹிஞ்சுடு, அதர் எண்டு வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கான எஃபெக்டிவ் லென்த்து LE ஈக்குவல் டு L/√2. நோட் பண்ணிக்கங்க, LE ஈக்குவல் டு L/√2. ஒன் எண்டு ஹிஞ்சுடாக இருந்து இன்னொரு ரெண்டு வந்து ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்டிஷனு போத் எண்டு ஃபிக்ஸ்டாக இருந்தால் இதுதான் ஆன்சர் சொல்லியாச்சு. இது ஓகே, விட்டுருங்க. அப்புறம் ஒன் எண்டு லாஸ்ட் கண்டிஷன், ஒன் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு. ஒன் எண்டு ஃபிக்ஸ்டு, அனதர் எண்டு ஃப்ரீ. ஒன் எண்டு ஃபிக்ஸ்டாக இருந்து இன்னொரு ரெண்டு வந்து ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஆன்சர் பாருங்கள். LE ஈக்குவல் டு 2 இன்ட்டு எல். சரிங்களா, 2 இன்ட்டு எல் இது வரைக்கும் பார்த்தீங்களா. ஸோ இது போல் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, இந்த மாதிரி இந்த கண்டிஷன்லாம் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அது, அதாவது ஒன் எண்டு ஃபிக்ஸ்டாக இருந்து இன்னொரு ரெண்டு ஃப்ரீ ஆச்சுன்னா LE ஈக்குவல் டு 2 இன்ட்டு எல். சரிங்களா, ஸோ இந்த கண்டிஷன்லாம் நோட் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸாக இருக்கும், நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு யூஸாக இருக்கும். சரிங்களா, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 14வது கொஸ்டினில் இருக்கிற முக்கியமான கீ பாயிண்ட்ஸு. சரிங்களா, இதை தவிர்த்து இருக்கிற முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 14 பாருங்கள். த வேல்யூ ஆஃப் J. சரிங்களா, இந்த ஈக்குவேஷன் T/J ஈக்குவல் டு SS/Y G into theta by L for a circular shaft diameter D is. சரிங்களா, என்ன கேட்டிருக்காங்களா, அந்த ஜேவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இந்த ஜே இருக்குது இல்லையா, ஜேனான்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுங்க. ஜேன்னா போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சரிங்களா, டீனா அது டார்க்கு, எஸ்எஸ்னா ஷியர் ஸ்ட்ரெஸ். சரிங்களா, சிம்பிள் இன்னொரு சிம்பிள் இப்படியும் போடலாம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு. ஜீனா அது ஜீனா ஷியர் மாடுலஸ். தீட்டானா ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட்டு. சரிங்களா, அதுக்கப்புறம் ஜேனா சொல்லிட்டேன், போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஒய்னா என்னன்னா ரேடியஸ் ஆஃப் ஷாஃப்ட்டு.
அப்படி இல்லைன்னா ஆறுன்னு சொல்லுவோம். ரேடியஸ்னால் ஆறுன்னு சொல்லுவோம்ல, இங்கே வந்து ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. நோட்டேஷன் எப்படி வேணால் கொடுக்கலாம், நம்ம கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபார்மேட் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஒரு புக்லேயும் அந்த நோட்டேஷன் மட்டும் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம அந்த ஆர்டர் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். எல்லுன்னா என்னது? எல்லு ஷாஃப்டோட லென்த் ஆஃப் த ஷாஃப்ட். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஜேவோட வேல்யூ கேட்குறாங்க இல்லையா, இன் டெர்ம்ஸ் ஆஃப் டயாமீட்டரில் கேட்குறாங்க. சரிங்களா, டயாமீட்டர் பேஸ் பண்ணி எழுதணும். இதுக்கு ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஏ பை டி பவர் 4/32. சரிங்களா, ஆன்சர் பாருங்கள், பை டி பவர் 4/32. அதுவே இதிலே பாருங்கள், இங்கே டயாமீட்டர் கொடுத்துருக்காங்களா, சப்போஸ் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஆரில் கேட்டால் என்ன பண்ணுவீங்க, பை ஆர் பவர் 4 டிவைடட் பை 2. சரிங்களா, பை ஆர் பவர் 4 டிவைடட் பை 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ நான் ஏன் இந்த ஒரு நோட்டேஷன் சொன்னேன் அப்படின்னா வச்சுக்கிங்களா, சப்போஸ் இது வந்து டார்சன் ஈக்குவேஷன். சரிங்களா, இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளமும் கொடுக்கலாம்ல. உங்களுக்கு நோட்டேஷன் என்னென்ன ப்ரீஃபாக தெரிஞ்சால் தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால தான் எப்பவுமே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு ஈக்குவேஷன் இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா, முதல்ல அதில் இருக்கிற அந்த நோட்டேஷன்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக அது யூஸாக இருக்கும். அப்படியே பார்த்துட்டு ஈக்குவேஷன் மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாது. சரிங்களா, அதுதான் நோட்டேஷன்லாம் நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன். டீனா என்ன, ஜேனா என்ன, எஸ்எஸ்னா என்ன, ஜீனான்னு சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா, நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் பாருங்கள், 15வது கொஸ்டின். ஃபார் அப்ளிகேஷன்ஸ் இன்வால்விங் ஹை ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் ஒன் டைரக்ஷன் ஒன்லி, the following type of thread will be best suited. அதாவது ஒரு அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து எந்த டைப் ஆஃப் த்ரெட் வந்து சூட் ஆகும், அதாவது ஹை ஸ்ட்ரெஸ் தேவைப்படுது, ஒன்லி ஒன் டைரக்ஷன். சரிங்களா, இதுக்கான ஆன்சர் பாருங்கள், பட்டன் த்ரெட்டு. ஆனால் சில புக்கில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா பட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அந்த லாஸ்ட்டில் இங்கே பட்ரன்னுது இல்லை, அந்த எண்ணுக்கு பதிலாக 2 எஸ் இருக்கும். பட்ரஸ் த்ரெட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ரெண்டுமே ஒன்று தான். இங்கே 2 எஸ், இங்கே ஒரு எண், அவ்வளோதான். பட்ரன். அதே போல் இங்கே மற்ற த்ரெட் இருக்குல்ல, இந்த 4 த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் என்னன்னா ஸ்க்ரூ த்ரெட்டோட டைப்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது 4மே என்னது, ஸ்க்ரூ த்ரெட்டோட டைப்ஸுங்க. இந்த ஸ்க்ரூ த்ரெட்டோட டைப்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுங்க. இது 4மே ஸ்க்ரூ த்ரெட்டோட டைப்ஸ். இந்த கேட்டகரியில் இது 4மே வரும். ஐசோமெட்ரிக் த்ரெட்டு, சரிங்களா, ஏசிஎம்இ த்ரெட்டு, அதுக்கப்புறம் ஸ்கொயர் த்ரெட்டு, பட்டன் த்ரெட்டு, இது எல்லாமே ஸ்க்ரூ த்ரெட்டோட டைப்ஸு. சரிங்களா, இந்த ஐசோமெட்ரிக் த்ரெட்னா நான் பாருங்கள். ஐசோமெட்ரிக் த்ரெட்னா என்னன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, BIS, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்டாண்டர்ட் மூலயமா ஸ்க்ரூ த்ரெட்டை வந்து நம்ம அந்த ஸ்க்ரூவோட த்ரெட்டு ப்ரொஃபைலை வந்து மேக் பண்ணுறது. ஸ்க்ரூவோட ப்ரொஃபைல் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ப்ரொஃபைல் மேக் பண்ணுறதுக்கான ஒரு டைப்ஸ் தான். அதாவது BIS, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டு பேஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரூ ப்ரொஃபைல் த்ரெட்டை வந்து மேக் பண்ணோம்னா அதுதான் ISO மெட்ரிக் த்ரெட். சரிங்களா, அதுக்கப்புறம் வேற என்ன த்ரெட் இருக்குது, இந்த ACME த்ரெட் இருக்குல்ல, அந்த த்ரெட்னா நான் பாருங்கள். அப்படின்னா அதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, டேப்பர்டு. சரிங்களா, சாரி, ட்ரெபிசாய்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ட்ரெபிசாய்டல் த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷேப் சொல்லுவோம்ல, அதான் முக்கோணம் மாதிரி இருக்கும், ட்ரெபிசாய்டல் த்ரெட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்க்ரூ த்ரெட்னு சொல்லுவாங்க. இந்த ACME த்ரெட் இருக்குல்ல, இது வந்து ஒரு மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்க்ரூ த்ரெட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா லோயர் எஃபிஷியன்சி தென் ஸ்க்ரூ த்ரெட்டை விட இதோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். எதோட த்ரெட்டு, இந்த ACME த்ரெட்டுன்னு இருக்குல்ல, அதோட த்ரெட்டு. இதோட இன்னொரு நேம் என்னது, ட்ரெபிசாய்டல் த்ரெட்டு,
இது வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்க்ரூ த்ரெட் தான். இதோட எஃபிஷியன்சி வந்து ஸ்க்ரூ த்ரெட்டை விட கம்மியாக இருக்கும். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் த்ரெட்டு. ஸ்கொயர் த்ரெட்னா என்னன்னா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பவர். இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பவர் இன் எய்தர் டைரக்ஷன். எந்த டைரக்ஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்மிட் பண்ணும். டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பவர் எய்தர் டைரக்ஷன். எந்த டைரக்ஷனில் வேணுமோ அந்த டைரக்ஷன் என்ன பண்ணும், பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பவர் இன் த எய்தர் டைரக்ஷன். சரிங்களா, அதான் வந்து அது ஸ்கொயர் த்ரெட். சரிங்களா, இந்த ஏசிஎம் த்ரெட்ன்றது மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்கொயர் த்ரெட்னு சொன்னோம்ல. சரிங்களா, இதோட மாடிஃபிகேஷன் தான் இந்த ஏசிஎம் த்ரெட்டு. ஆனால் அந்த ஏசிஎம்மோட த்ரெட்டு எஃபிஷியன்சி எப்படி இருக்கும், இதை விட கம்மியாக இருக்கும். சரி, ஏசிஎம் த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஸ்கொயர் த்ரெட்டு. சரிங்களா, இதோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் த்ரெட்டை விட கம்மியாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் 15வது கொஸ்டினுக்கான ஆன்சரு பட்டன் த்ரெட்டு. இது வந்து ஹை ஸ்ட்ரெஸ் இன் ஒன்லி ஒன் டைரக்ஷனு. அதே போல் மற்ற த்ரெட்டோட கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 4 த்ரெட்டுமே எந்த டைப்ஸ் கீழே வருது, ஸ்க்ரூ த்ரெட். அது மட்டும் மறக்கக்கூடாது. ஸ்க்ரூ த்ரெட்டு டைப்ஸுக்கு தான் வருது. இதோட டைப்ஸ் தான் எல்லாமே 4மே ஸ்க்ரூ த்ரெட் டைப்ஸ். சரிங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ த்ரெட்டோட ப்ரொஃபைலை வந்து மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த ரேட்டட் லைஃப் ஆஃப் பேரிங் வேரிஸ். பேரிங்கோட ரேட்டட் லைஃப் எப்படி வந்து வேரி ஆகும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேரிங்கோட லைஃப், அந்த ஃபார்முலா ஒன்று இருக்குது. சரிங்களா, அந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பேரிங்கோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா L10. எல்னா லைஃப் ஆஃப் பேரிங்னு அர்த்தம். L10 10. சரிங்களா, சஃபிக்ஸில் போடுங்க. L10 = C/W ஹோல் பவர் n. இதான் வந்து ஃபார்முலா. எதுக்குன்னா லைஃப் ஆஃப் பேரிங்க்கு. இந்த L10 என்னது, பேசிக். நோட் பண்ணிக்கோங்க, பேசிக் லைஃப் ரேட்டிங் இன் மில்லியன் ரெவல்யூஷன். சரிங்களா, L10 என்னது, பேசிக் லைஃப் ரேட்டிங் இன் மில்லியன் ரெவல்யூஷன்ஸ். அதான் L10க்கான அர்த்தம். இந்த சீனா நான் சொல்கிறேன் பாருங்க. சீனா டைனமிக் லோடு, அப்படி இல்லைன்னா கேரியிங் கெப்பாசிட்டி. சீனது டைனமிக் லோட் அல்லது கேரியிங் கெப்பாசிட்டி. டபுள்யூ பாருங்க, ஈக்குவலண்ட் டைனமிக் லோடு. சரிங்களா, என்னன்னா பேரிங் கான்ஸ்டன்ட். என்னது பேரிங் கான்ஸ்டன்ட். ஸோ ஃபார்முலா என்னது, லைஃப் ஆஃப் பேரிங்க்கு L10 = C/W ஹோல் பவர் n. சரிங்களா, இதுதான் வந்து ஃபார்முலா. அதே போல் இங்கே லைஃப் ஆஃப் பேரிங் கேட்டிருக்காங்களே, காமனாக வந்து பார்த்தீங்கன்னா பால் பேரிங் தான் எடுத்துக்கணும். இந்த பால் பேரிங்கோட n வேல்யூ என்னது, கான்ஸ்டன்ட் ஆஃப் பேரிங். சரிங்களா, n வேல்யூ பார்த்தோன்னா 3. சரிங்களா, அதாவது பால் பேரிங்கோட n வேல்யூ 3. இப்போது இந்த என்ன ஃபார்முலா, L10 = C/W ஹோல் பவர் n சொன்னோம்ல. n வந்து பால் பேரிங் வந்து 3 எடுத்துக்கணும். இந்த 3 மேலே போட்டால் என்ன வரும், உள்ள ப்ராக்கெட்டில் போனால் சிக்கும் கியூப் வரும், டபிள்யூக்கும் கியூப் வந்துடுமா. என்ன கொஸ்டின் ஆப்ஷன் பாருங்கள், என்னென்ன ஆப்ஷன் இருக்குது. டைரக்ட்லி as லோடு, இன்வெர்ஸ்லி as ஸ்கொயர் ஆஃப் லோடு, இன்வெர்ஸ்லி as கியூப் ஆஃப் லோடு, இன்வெர்ஸ்லி as 4th பவர் ஆஃப் லோடு. என்ன ஆன்சராக இருக்கும், ஆப்ஷன் சி தான் ஆன்சரு, இன்வெர்ஸ்லி as கியூப் ஆஃப் லோடு. ஏன்னா நம்ம இதை அப்ளை பண்ணோம், நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு, C/3 W/3. ஸோ லைஃப் ஆஃப் பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி as கியூப் ஆஃப் லோடு. டபுள்யூ என்னது, ஈக்குவலண்ட் டைனமிக் லோடுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ டைனமிக் லோடோட கியூபுக்கு இன்வெர்ஸாக தான் இருக்கும் லைஃப் ஆஃப் பேரிங். சரிங்களா, இதான் அதோட அர்த்தம். இந்த ஃபார்முலாவும் நோட் பண்ணிக்கோங்க, இந்த ப்ரொசீஜர் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சம்மு கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. சரிங்களா,
இதுக்கு அதுதான் ஆன்சரு. ஸோ 16th கொஸ்டின் ரேட்டட் லைஃப் ஆஃப் பேரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி அஸ் கியூப் ஆஃப் லோடு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The holes in the flange coupling. The holes in the flange coupling for coupling the two flanges together bolts removed because it permits. அதாவது flange coupling இருக்கு இல்லையா, அதில் ஹோல்ஸ் இருக்குல்ல, for coupling the two flanges together by bolts. ரெண்டு ஃப்ளாஞ்சை வந்து ஒன்றா கப்புள் பண்ணுறதுக்கு ஒரு போல்ஸ் வந்து தேவைப்படுது. ஏன்? பிகாஸ் இட்ஸ் பர்மிட்ஸ். என்ன பர்மிட்ஸ் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. என்ன பர்மிட்ஸ் பண்ணுறது பாருங்கள். ஈக்குவல் ஷேரிங் லோட் பை போல்ஸ். சரிங்களா? அந்த ரெண்டு ஃப்ளாஞ்சை வந்து கப்புள் பண்ணுறோம் இல்லையா, ஸோ வந்து அந்த போல்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த லோடு வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணுறதுக்கு வந்து உதவும். ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் லோட் பை போல்ஸ். லோடு தான் ரெண்டு ஃப்ளாஞ்சுக்கும் கரெக்டாக ஷேர் ஆகும். 17th ஏ தான் ஆன்சரு. அடுத்தது பாருங்கள். 18th கொஸ்டின். இட் இஸ் யூஸ்வலி ப்ரெஃபரபிள் இன் செயின் டிரைவ் டு யூஸ். அதாவது செயின் டிரைவில் வந்து எது வந்து கேஷுவலாக எடுப்பாங்க, எந்த மாதிரி ஸ்ப்ராக்கெட் எடுப்பாங்கன்னு கேட்குறாங்க. இந்த ஃபாலோவிங் ஸ்ப்ராக்கெட் ஆப்ஷனில் யூஸ்வலி செயின் டிரைவ் வந்து எப்படி ப்ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பாருங்கள். ஏ தான், சாரி பி. ஆட் நம்பர் ஆஃப் டீத் ஆன் ஸ்ப்ராக்கெட். ஆட் நம்பர் ஆஃப் டீத் ஆன் ஸ்ப்ராக்கெட். அதான் என்னது, செயின் டிரைவ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக ப்ரெஃபர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆட் நம்பர் ஆஃப் டீத் ஆன் ஸ்ப்ராக்கெட். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ பார்ட் 2 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதே போல் இந்த ஒரு கொஷின்லேயும் நான் அந்த 4 ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா, அதை வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அதையும் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸாக இருக்கும் உங்களுக்கு வந்து. சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 19 நம்ம என்ன பண்ணலாம், பார்ட் 3 பார்க்கலாம். சரிங்களா? இது வரைக்கும் கரெக்டாக ரிவைண்ட் பண்ணி கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு படிங்க. பார்ட் 3 நம்ம வந்து பேலன்ஸ் கொஸ்டின் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? மீண்டும் நம்ம பார்ட் 3 பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.